பேரண்ட்ஸ் எல்லாருமே இது வரைக்கும் யங் பேரண்ட்ஸாக இருக்கட்டும், ஓல்டு பேரண்ட்ஸாக இருக்கட்டும், எங்கள் என் ஜென்ரேஷனாக இருக்கட்டும், நம்ம ஜென்ரேஷனாக இருக்கட்டும், முன்னாடி இருக்க ஜென்ரேஷனாக இருக்கட்டும், எல்லாருமே சில்ட்ரனை பற்றி பேச வரும்போது ஒன்று தான் பேசுவாங்க. பைபிளில் போட்டிருக்குல்லப்பா, தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணணும், கீழ்ப்படியணும்னு போட்டிருக்குல்லப்பா. என் பையன் கேட்க மாட்டேங்கிறான், என் பொண்ணு கேட்க மாட்டேங்கிறான், இப்படி தான் சொல்லுவாங்க. அங்கே பால் எழுதும்போது அழகாக எழுதியிருக்காரு, சில்ட்ரன் சில்ட்ரன். பேரண்ட்ஸ்கிட்ட பேசலண்ணா, பேரண்ட்ஸ்லாம் காதை பார்த்துங்க. சில்ட்ரன் ஒபே யுவர் பேரண்ட்ஸ். ஹஸ்பண்ட்ஸ், ஒய்ஃப்ஸ்லாம் காதை பார்த்துங்க. ஹஸ்பண்ட்ஸ் ஒய்ஃப்ஸை ஜீசஸ். இப்போ ஹஸ்பண்ட்ஸ்லாம் காதை பார்த்துங்க, ஒய்ஃப்ஸ்லாம் கேளுங்க. ஒய்ஃப்ஸ் ஹஸ்பண்ட்ஸ்க்கு சமம். இப்போ நீங்கள் எல்லோரும் காதை பார்த்துங்க. சில்ட்ரன் காதை தொடங்க. ஒபே யுவர் பேரண்ட்ஸ். மிச்சம் எல்லோரும் காதை பொத்திருக்கணும். உங்கள்கிட்ட பேசவே இல்லை அவர். அந்த வேர்ஸை பேரண்ட்ஸுக்கு அட்ரஸ் பண்ணவே இல்லை. பிள்ளைங்க கீழ்ப்படியணுன்றது பிள்ளைங்களுக்கு அட்ரஸ் பண்ண வேர்ஸ். பிள்ளைங்களோட வேலையை பிள்ளைங்க தான் பார்க்கணும். பேரண்ட்ஸுக்கு வேர்ஸ் இருக்குது. டு நாட் எக்ஸாஸ்பரேட் யுவர் சில்ட்ரன். அப்படின்னா டோன்ட் இரிட்டேட் யுவர் சில்ட்ரன், டோன்ட் நாக் யுவர் சில்ட்ரன். அப்படின்னா என்ன? தொல்லை பண்ணக்கூடாது பிள்ளைங்கள, நோய் பண்ணக்கூடாது பிள்ளைங்கள, கஷ்டப்படுத்தக்கூடாது பிள்ளைங்கள. அப்படி பிள்ளைங்களை கஷ்டப்படுத்தாமல், தொல்லை பண்ணாமல், இரிட்டேட் பண்ணாமல் ட்ரெயின் பண்ணுங்கன்னு போட்டிருக்கு. காடோட வேஸில் ட்ரெயின் பண்ணுங்கன்னு. இப்போ நீங்கள் ஒரு கார் டிரைவிங் பழக போகிறீங்க. கார் டிரைவிங் பழக போகும்போது நாளே டிரைவ் பண்ண யாராவது இருக்கீங்களா? நாளே அப்படியே ஒத்த வீலில் டிரைவ் பண்ணிங்களா அப்படின்னு? இல்லை. தப்பு பண்ணிங்களா? வண்டி நின்றுச்சா நடு ரோட்டில்? நான்லாம் ஓட்டுமா நிறைய வாட்டி நின்றுச்சு. அப்போ எனக்கு ஒரு ட்ரெயினர் வந்திருந்தார், கார் டிரைவர். அப்போ சொல்லுவார், அவர் இப்படி தான் பேசுவார், கொஞ்சம் ஹார்ஷாக தான் பேசுவார், ஆனால் அதை சர்க்காஸ்டிக்காக பேசுவார். போம்பா அந்த பாட்டியை இடித்து சாப்பிடுச்சிட்டு, போ பிரேக்கை பிடிக்காத, செத்துட்டுதோம் அந்த பாட்டி, உனக்கு என்ன கவலை, உன் பாட்டி இல்லை, இப்படி தான் பேசுவார். அவர் கையில் பிரேக் இருக்கும், நான் பிரேக்கு போல ஆக்சிலேட்டர் மிதிச்சிட்டு இருப்பேன், வண்டி போவோம். பக்கத்தில் பாட்டி பக்கத்தில் போய் நிற்கும், பார்த்தா அவர் பிரேக் பிடிச்சிருப்பார், நான் ஆக்சிலேட்டர் மிதிச்சிடுவேன். பிரேக்கை பிடின்னுவார், பிரேக்கை மிதிக்காமல் ஆக்சிலேட்டர் மிதிச்சிடுவேன். அப்போ தப்பு பண்ணி தானே நம்ம கற்றுக்குறோம். ஸ்விம்மிங் பூலில் பழக போயிருந்தீங்கன்னா, இல்லைனா குளத்தில் நீச்சல் பழகுனீங்கன்னா நாளே அப்படி ஸ்விம்மிங் பண்ணிங்களா? இல்லை. ஃபுட்பால் கிரிக்கெட் ஏதாவது விளாட ஆரம்பிச்சோன்னா ஃபஸ்ட்டு பால்லே சிக்ஸ் அடிச்சிங்களா? இல்லை. சின்னதில் பிளாஸ்டிக் பாலில் விளாண்டிங்க. அப்போது நான்லாம் சின்னதில் விளாடுவேன். சின்னதில் போய் பேட்டிங் நின்று தாத்தா எங்கள் அண்ணன் சின்னதில் அவுட் ஆகிடுவேன். சரி பிள்ளை விளையாடட்டும் அப்படின்னு தாத்தா சொல்லிடுவாங்க, திரும்ப அவுட் ஆகிடும். இப்படியே போச்சு, அவுட்டே ஒத்துக்க மாட்டேன். ஸோ 3ஆம் கிளாஸு ஃப்ரெண்ட்ஸோடு விளையாண்டுட்டு இருக்கேன். தாத்தா இல்லை, சுற்றி ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் பார்க்குறாங்க, நான் நிற்கிறேன் அங்கேயே, அவுட் ஆகிட்டேன். எங்கடா தாத்தாவை காணோம் அப்படின்னு. அன்னைக்கு போனவன் தான் இப்போ வரைக்கும் அவுட் ஆனால் உடனே போயிடுவேன். ஸோ எல்லாமே தப்பு பண்ணி மிஸ் பண்ணி தான் கற்றுப்போம். அப்போ பிள்ளைங்க வளர்கிறதும் அப்படி தான் கற்றுப்பாங்க. பொறுமை வேணும். அதுக்கு தான் காட் லவ்வில் முக்கியமான விஷயம் பொறுமை. பிள்ளைங்க சொல்கிறத கேட்க மாட்டாங்க. பிள்ளைங்க அவங்க இஷ்டம் போல் பண்ணுவாங்க. பிள்ளைங்க சேட்டை பண்ணுவாங்க. ஒரு இதை உடைக்காதீங்கன்னு சொன்னால் உடைப்பாங்க. ஒரு இதை தட்டி விடுங்கன்னு சொன்னால் தட்டி விடுவாங்க. இப்போ என் வீட்டில் 4 குட்டி பூனை இருக்குது, தெரியா? அப்போது நான் இந்த குட்டி பூனைக்கு க்ளீன் பண்ணிட்டுருக்கேன், தெரியா? ஸோ நான் அந்த கேட்டோட சாண்ட்லாம் ஒன்றில் அதை க்ளீன் பண்ணிட்டுருக்கேன். அப்போது ஒரு பூனை என்கிட்ட வருது. டமால் எல்லா சாண்டையும் தட்டி போட்டுச்சு கீழே. அந்த சாண்டை ஃபுல்லாக, அந்த கேட்டோட சாண்டை ஃபுல்லாக தட்டி போட்டுச்சு. அந்த பூனை என்கிட்ட வரணும்னு வந்துச்சா இல்லை அந்த சாண்டை தட்டி போடணுன்னு வந்துச்சா? நான் வந்துட்டேன்னு சொல்லி ஆசையில் அந்த கேட்டு ஓடி வருது. அந்த கேட்டுக்கு தெரியாது அந்த சாண்டு கீழே கொட்டக்கூடாது, அது கொட்டுனா அவங்க தான் க்ளீன் பண்ணுவாங்க. ஐயையோ அது காசு, அது நிறைய காசு, அப்புறம் அவங்க திரும்ப வாங்கணும், அவங்களுக்கு கஷ்டம், நம்ம அவங்கள கஷ்டப்படுத்த. வந்தாங்க. அப்போ குழந்தைங்களுக்கு தெளிவாக நல்லது கெட்டது புரிகிறதுக்கு 15 வயசு ஆகும். அப்போ குட்டி குழந்தைய போய் சனியனே கழுத அப்படின்னு போட்டு அடிக்கிறது சைல்டு அபியூஸ், பேரண்டிங் கிடையாது. போய்
சில்ட்ரன் பேரண்டிங் டைனாமிக்ஸ், இந்த சைக்காலஜி, அந்த சைக்கியாட்ரி அதெல்லாம் படிங்க. அந்த சயின்ஸை படிச்சுட்டு குழந்தை பெற்றுக்குவோம். 10 வயசுலலாம் நல்ல 3 வயசில் கூட அடி சாவடி அடிக்கிறாங்க. ஒன்றுமே தெரியாது அந்த குழந்தைக்கு. குழந்தைங்களுக்கு பிறக்கும்ப ஃபஸ்ட்டு கலர்ஸே ஒழுங்காக தெரியாது, தெரியுமா? போக தான் கலரே தெரியும். பிறந்தோன்னா மூஞ்சிலாம் தெரியாது. என்ன நினைக்கும், ஏன்டா ஏலியன் மாதிரி இருக்காங்க, யாரா இவங்க, என்னடா இது உள்ளே எங்கேயோ இருந்தோம் இருட்டுக்குள்ளே, என்னென்ன யார் அப்படின்னு இந்த குழந்தைக்கு இந்த உலகம் என்னென்னு புரியறதுக்கே வருஷம் ஆகிடும். ஏதோ மேக்ஸில் நல்லா பேசுகிறாங்க, இங்கிலீஷில் நல்லா பேசுகிறாங்கன்றனால நல்லது கட்டலாம் கிளியராக தெரியும்னு அர்த்தம் கிடையாது. பொறுமையாக இருந்தால் தான் குழந்தைங்களை வளர்க்க முடியும். கடுப்பேற்றாமல், இரிட்டேட் பண்ணாமல், நேக் பண்ணாமல் நம்ம பொறுமை. அதுக்கு முதல்ல சிங்கிளாக பொறுமையாக இருக்கணும். அடுத்து கல்யாணம் ஆகி இன்னும் பொறுமையில் க்ரோ ஆகி மாஸ்டர்ஸ் முடிச்சிடணும். பேஷன்ஸில் மாஸ்டர்ஸ் முடிஞ்சிட்டு அடுத்து குழந்தை. அதுக்கப்புறம் அந்த மாஸ்டர்ஸ்க்கு அப்புறம் ஏதோ படிப்பாங்களே பிஹெச்டி முடிச்சுட்டு 2வது குழந்தை. அதுக்கப்புறம் அப்படியே படிச்சுட்டு போக வேண்டியதுதான். ஸோ பேஷன்ஸ் அதான் முக்கியம்.